அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இணையவு என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் பொழுது, மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது, கருமுட்டை வளர்ச்சியும் சரி, கருமுட்டை வெளிப்படுவதும் சரி, அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஃபாலிகல்ஸ், கருமுட்டை நல்லா வளர்றது, ஓவியுலேஷன் கருமுட்டை வெளிப்படக்கூடிய நிகழ்வு, இது ரெண்டுமே பாதிக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி ஒருவேளை பாதிக்கும் அப்படின்னா அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். மன அழுத்தம் கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் பொழுது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒன்று, தனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கல அப்படிங்கிறத தாண்டி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது விசேஷமா அப்படின்னு கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸே ஃபஸ்ட்டு அவங்களுடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கும். ஒன்று சுற்றி இருக்கக்கூடியவங்க கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று இவங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, இல்லை நம்ம கூட பிறந்தவங்களுக்கா இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்டுக்காக இருக்கலாம், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது நமக்கு இன்னும் பிறக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம். ஸோ இது எல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை ரொம்ப ஹை பண்ணும் பொழுது கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கும். எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, மன அழுத்தம் கூடும் பொழுது கார்டிசால் அப்படிங்கிற மன அழுத்த சம்பந்தமான ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த கார்டிசால் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும் பொழுது கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி, கருப்பையினுடைய உள்சுவர் தடிமன் அதிகமாகிறதுக்கும் சரி காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த ரெண்டு ஹார்மோனோடைய அளவும் ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்கும். இது ரெண்டும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம உடம்பு என்ன பண்ணோம்னா, ஒரு மெக்கானிசம் மாதிரி, ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அதை எதிர்த்து போராடுற மாதிரி, ஐயோ ஸ்ட்ரெஸ் ஆனால் இதெல்லாம் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு உடனடியாக ஈஸ்ட்ரோடயால் அப்படிங்கிற ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு போராடும். அந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜனோடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது போராடும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரெக்னனோலோன் அப்படிங்கிற சுரப்பு குறைய ஆரம்பிச்சிடும். இது குறையும் பொழுது நம்மளுடைய எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம மூளையில் ஒரு சென்டர் இருக்குது, அதுக்கு பேர் அமிக்டலான்னு பேர். அந்த மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சமாளிக்கிறதுக்கும் தேவையான அந்த அமிக்டலா செயலிலேருந்து போயிடும், செயல்பாடுகளை குறைத்து கொள்ளும். அப்போ மறுபடியும் என்ன ஆகுனா, இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணியும் தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதிகமாகும் பொழுது கருமுட்டையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். சரியான நேரத்துக்கு ஓவிலேஷன் நடக்காது, கருமுட்டை வெடித்து வளரக்கூடிய நிகழ்வு நடக்காது. அதே சமயம் சில பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் ரொம்ப கூட இருக்கும் பொழுது, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி, இல்லை நம்மளுடைய மாமனார் மாமியார், இல்லை நம்மளுடைய நாத்தனார், யாரோ ஒருத்தங்க, இல்லை நம்ம அம்மா அப்பாவே இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க எல்லாம் கொடுக்குற அந்த அழுத்தம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு சுவிட்ச் ஆஃப் ப்ராசஸ் மாதிரி நம்ம ஓவரியை ஆஃப்லைன் கொண்டு போயிடும். அதுவே நிறைய பேர்த்துக்கு ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் கல்யாணமான புதுதிலேயே ஃபஸ்ட்டு ஒரு 1 month தான் ஆயிருக்கும், 6 months தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளே ஏதாவது விசேஷம் இருக்கா திரும்ப திரும்ப கேட்டு 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 அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும் பொழுது பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு பீரியட்ஸே கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கள நல்லபடியாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் தாய்மை அடைய தகுதி உள்ளவள் தான். ஆனால் மன அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க குழந்தை பாக்கியம் இன்னும் அடையலைன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா இன்னும் அந்த பிரச்சனை அதிகமாகி, அதை தொடர்ந்து டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் அதிகமாகி இன்னும் தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனையோட வீரியமும் தீவிரமும் அதிகமாகுமே ஒழிய குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது
ஒரு தாய்மை அடைய தயாராகக்கூடிய ஒவ்வொரு பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அனலைஸ் பண்ணி புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மன அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை இந்த பெண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் தான் காரணம், ஏன்னா ஏன்ஷியஸ் டு கன்சீவ் எப்போ பார்த்தாலும் அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மனநிலையை சீராக வைத்துக்கொள்ள 3 முக்கியமான சத்து பொருட்கள் நம்ம உணவில் சேர்த்திக்க பழகணும். ஒன்று வந்து காப்பர் சத்துள்ள உணவுகள், இன்னொன்று ஜிங்க் சத்துள்ள உணவுகள், இன்னொன்று செலீனியம் சத்துள்ள உணவுகள். காப்பர் சத்துள்ள உணவுகள் அசைவமாக இருக்கும் பட்சத்தில் ஆட்டு இறைச்சி, நாட்டுக்கோழி முட்டை, இது 2லையும் நமக்கு கிடைச்சிரும். சைவமாக இருக்கும் பட்சத்தில் முந்திரி, அந்த மாதிரியான விஷயங்கள், பாதாம், இதில் எல்லாமும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாசிப்பயிறு உருண்டை ரெகுலராக சேர்த்துக்கலாம். பூசணி விதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் கருமுட்டை வளர்ச்சியும் சீராகும், மன அழுத்தமும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிங்க் சத்துள்ள உணவுகள் நாட்டு மாட்டு பாலில் நமக்கு கிடைக்கும், இறால நமக்கு கிடைக்கும், ஆட்டு இறைச்சியில் கிடைக்கும். அதே மாதிரி சிறுதானிய உணவுகள் அடிக்கடி சேர்த்துக்கிறதுல இந்த ஜிங்க் சத்து நமக்கு கிடைக்கும். வெறும் மோர் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தால் கூட இந்த மன அழுத்தம் குறையிறதுக்கு தேவையான ஜிங்க் சத்து அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மன அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும், கருமுட்டை வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா செலீனியம் சத்து நிறைந்த உணவுகள். டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கிட்டாலே அதுலேருந்து நமக்கு கிடைச்சிரும். இரவு நேரம் சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணி போல் வேக வைத்த வேர்க்கடலை ஒரு 2 கைப்பிடி அளவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் தேவையான செலீனியம் வந்து நமக்கு கிடைக்கும். தைராய்டு நோயாளிகள் மட்டும் இதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். ஸோ காப்பர் சத்து, ஜிங்க் சத்து, செலீனியம் சத்து, இது 3மே உங்களுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கருமுட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய 3 வேதியியல் பொருட்கள். இது நிறைந்த உணவுகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பெண் தாய்மை அடையாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை காட்டிலும் நாம் அதுக்கு கொடுக்கக்கூடிய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய தாய்மை அடையக்கூடிய திறன் இன்னும் தள்ளி போயிட்டே இருக்குங்கிறத சுற்றி இருக்க நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்ணும் விரைவாக தாய்மை அடைய தகுதி உள்ளவள் தான். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.